அவர் அந்த ஓட்டு போடும்போது எங்க எல்லாரும் கேட்பார், கருத்து கேட்பார்ல. அப்பலாம் வந்து அதையும் சொல்லுவாரு. நான் எழுதுறேன். என் ஆஃபீஸ் ஸ்டாஃப்பே கேட்க மாட்டான். அப்புறம் எப்படி வந்து நம்ம ரீடர்ஸ் கேட்பாங்க, நான் எப்படி நம்புறதுன்னு அதையும் ஆண்டு விழால சொல்லுவாரு. இல்ல கட்டுரையில எழுதுவாரு. ஏன்னா நாங்களே போட மாட்டோம் உண்மையிலேயே. ஏன்னா அவர் எழுதுவாரு. மாஞ்சு மாஞ்சு எழுதுவாரு. இந்த தடவ இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி. கடைசியா ஆஃபீஸ் ஸ்டாஃப்ல கூட்டு போட்டா, மெஜாரிட்டி அவருக்கு எதிரா தான் போட்டிருக்கும். அந்த 2006ல கூட என்னைய கூப்பிட்டு கேட்கும்போது கேட்டாரு. யாருக்கு போட போறீங்க? என்ன ரீசன் கேட்டாரு. நான் வந்து விஜயகாந்த் போடலான்னு. என்ன சார் ரீசன் கேட்டாரு. நான் சொன்னேன், சார் மதுரைக்காரரு. நான் மதுரை. அதனால நம்ம ஊருக்காரர் வந்து இது பண்றாப்புல. 2வது 2 திராவிட கட்சியும் நம்ம எழுதி எழுதி அலுத்து போயிட்டோம். அதனால வந்து ஒருத்தர் புதுசா வராரு. அவருக்கு ஒரு ஆட்சிய குடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டேன். உடனே அவர் என்ன சொன்னாரு, எனக்கு அப்படி தெரியல. கருணாநிதி வந்து கலர் டிவி தரேன்றாரு. உங்க வீட்ல கலர் டிவி இருக்கு. ஜெயலலிதா கம்ப்யூட்டர் தரேன்னு சொல்லியிருக்கு. உங்க வீட்ல கம்ப்யூட்டர் இருக்கு. விஜயகாந்த் சீம பசு தரேன்னாரு. உங்க வீட்ல சீம பசு இல்ல. கரெக்ட்டா? அப்படின்பேன். அப்படி டைமிங்ல வந்து கிண்டல் பண்ணி ஜோக் அடிச்சு இது பண்ணிட்டு போயிருவாரு.